ஃப்ரம் ஹோம் ஜாப். இந்த ஜாப்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏதாச்சும் ஒரு டிகிரி முடிச்சிருந்தா எலிஜிபிள். எம்எஸ் ஆஃபீஸ் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருந்திருக்கணும். அதாவது வேர்டு, எக்ஸல், பவர் பாயிண்ட்டு, ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வந்து எல்லாமே தெரிஞ்சிருந்திருக்கணும். அப்படி தெரிஞ்சிருந்துச்சுன்னா நீங்கள் இந்த வேலையை வந்து வீட்டில் இருந்தே பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறவங்க வந்து ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஜாப் பற்றின டீட்டெயில்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து என்ன மாதிரியான ஜாப்ஸ் ரிலேட்டடாக வீடியோஸ் வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து நீங்கள் சொன்னீங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஜாப் பற்றின டீட்டெயில்ஸ் வந்து பார்க்கலாம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 2 விதமான ஜாப் வந்து பார்க்க போகிறோம். 2 ஜாப்புமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே கம்பெனியில் தான் ஹையர் பண்ணுறாங்க. 2மே ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான். 2 ஜாப்புக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷர்ஸ் எலிஜிபிள். ஸோ இந்த ஜாப் பற்றின டீட்டெயில்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஜாப் வந்து கால் ஆடிட்டர் ஜாபு. ஸோ இந்த ஜாப்க்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எம்எஸ் எக்ஸல் வந்து நல்லா தெரிஞ்சிருந்துருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்திருக்கிறாங்க. ஸோ ஆல்ரெடி ரெக்கார்ட் பண்ண கால்ஸை நீங்கள் வந்து ஆடிட் பண்ணி அதை ரிலேட்டடாக நீங்கள் வந்து ஃபீட்பேக்ஸ்லாம் கொடுக்குற மாதிரி இருக்கும். அது ரிலேட்டடான ஒரு ஜாப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு டிகிரி முடிச்சிருந்துருக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எம்எஸ் எக்ஸல் வந்து நல்லா தெரிஞ்சிருந்துருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நைட் ஷிஃப்ட்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்திருக்கிறாங்க. இந்த ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா 5 days ஒர்க்கிங், 2 days வந்து உங்களுக்கு வீக் ஆஃப் இருக்குது. சாட்டர்டே சண்டே 2 நாள் வந்து ஃபிக்ஸ்டு வீக் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டாங்க இந்த ஜாப்க்கு வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ எக்ஸலண்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து கேட்டிருக்காங்க. ஸ்போக்கன் அண்ட் ரிட்டன் ரெண்டுமே வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து நல்லா இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்திருக்கிறாங்க. இந்த ஜாப் வந்து யார் ஹையர் பண்ணுறாங்கன்னா ஸ்பெக்ட்ரா ஃபோர்ஸ். ஸோ இதே கம்பெனி தான் அடுத்த ஜாப்க்கு வந்து உங்களுக்கு வந்து ஹையர் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து குவாலிட்டி அனாலிசிஸ்ட் ஜாபு. இந்த ஜாப்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 0லேருந்து 5 years வரைக்கும் உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்திருக்காங்க. சேலரி பேக்கேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 3.5லேருந்து 4.75 lakhs per annum அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து ஒரு ரிமோட் ஜாப். ஸோ ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப். நீங்கள் எங்கேருந்து வேணால் இந்த ஜாப்க்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். இந்த ஜாப்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பெனிஃபிட்ஸ்லாம் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. கிராஜுவிட்டி, பிஎஃப், அதுக்கப்புறம் இன்சூரன்ஸ், அப்புறம் இன்டர்நெட் ரீஇன்வெஸ்ட்மெண்ட்டு, ஸோ இந்த மாதிரி நிறைய ஆஃபர்ஸ்லாம் உங்களுக்கு வந்து இருக்குது. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணி இந்த ஜாபோட டீட்டெயில்ஸ் எல்லாம் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த ஜாப் வந்து ஓகே வந்துச்சுன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். ஸோ அடுத்த ஜாப் பற்றின டீட்டெயில்ஸ் வந்து பார்க்கலாம். அடுத்த ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்ரூட்டர் ஜாபு. ஸோ நீங்கள் வந்து அவங்களோட கிளைண்ட்ஸ்க்காக அவங்க ஜாப் ஆல்ரெடி சர்ச் பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்கக்கிட்ட அவங்கள வந்து நீங்கள் கால் பண்ணி பேசி நீங்கள் வந்து இன்டர்வியூலாம் கண்டக்ட் பண்ணி நீங்கள் வந்து ரெக்ரூட் பண்ணணும். அந்த மாதிரியான ஒரு ஜாப் இது. ஸோ இது வந்து நான் ஐடி ரெக்ரூட்டர் ஜாப் இது. நீங்கள் வந்து ஃபோன் கால்ஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து ஃபோனில் டெலிஃபோனிக் இன்டர்வியூலாம் கண்டக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு சேலரி பேக்கேஜஸ் அந்த மாதிரி நிறைய விஷயம்லாம் இருக்கும் இல்லைங்களா, ஸோ அது ரிலேட்டடாக நீங்கள் வந்து அவங்ககிட்டலாம் பேசி கன்வின்ஸ் பண்ணி அந்த மாதிரிலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இதில் வந்து கிளைண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல் அந்த மாதிரி கிளைண்ட்ஸ்லாம் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு நீங்கள் வந்து ஜாப்க்கு ஹையர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஜாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்டர்னேட் சாட்டர்டேஸில் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஜாப் போர்ட்ஸ்லாம் இருக்கு இல்லைங்களா, ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து கிளைண்ட்ஸ்க்கு வந்து நீங்கள் வந்து ஹையர் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா எக்ஸலண்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒர்க் இண்டிபெண்ட்லி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் இல்லையா, ஸோ உங்களுக்கு வந்து மினிமம் சூப்பரேஷன்லேயே நீங்கள் வந்து நல்லா ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப்க்கு வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் வேர்டு, பவர் பாயிண்ட்டு இது எல்லாமே உங்களுக்கு வந்து நல்லா தெரிஞ்சிருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்த ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா எம்எஸ் எக்ஸல் மட்டும் நல்லா தெரிஞ்சிருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இந்த ஜாப்க்கு வந்து வேர்டு, பவர் பாயிண்ட்டு, அவுட்லுக்கு, ஸோ இது எல்லாமே உங்களுக்கு வந்து நல்லா தெரிஞ்சிருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப்லேயும் உங்களுக்கு நைட் ஷிஃப்ட்லாம் இருக்குது. ஸோ ஷிஃப்ட்லாம் உங்களுக்கு வந்து ஓகேவா நீங்கள் வந்து செக் பண்ணிக்கணும். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இந்த ஜாபோட நேம் வந்து நான் ஐடி ரெக்ரூட்டர், ஃப்ரெஷர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ், ஸோ யாராக இருந்தாலும் சரி இந்த ஜாப்க்கு வந்து ஹையர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே மென்ஷன் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்னால் கூட மேக்ஸிமம் 0 to 3 years தான் வந்து கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு சேலரி பேக்கேஜ் வந்து 3.25லேருந்து 3.75 lakhs per annum வந்து கொடுத்துருக்குறாங்க. இதுவும் வந்து ஒரு ரிமோட் ஜாப் தான். ஸோ நீங்கள் எந்த லொக்கேஷனில் இருந்தாலும் இந்த ஜாப்க்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் 2 ஜாப்க்கான லிங்க்குமே இருக்குது. கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து எந்த ஜாப் ஓகேவா இருக்கோ அந்த ஜாப்க்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.